தென்காசி அருகே இயற்கை விவசாய முறையில் டன் கணக்கில் விதை இஞ்சிகளை உற்பத்தி செய்கிறார் விவசாயி ஒருவர். குறைந்த செலவில் அதிக லாபம் பார்க்கும் விவசாயி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திரும்பிய திசையெல்லாம் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கும் மாவட்டம் தென்காசி. இங்குள்ள புளியரை மலையடிவார கிராமத்தை சேர்ந்தவர்தான் விவசாயி செல்வராஜ். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக செயற்கை உரங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையிலேயே விதை இஞ்சிகளை உற்பத்தி செய்து வருகிறார். இஞ்சிகளை மாட்டு சாணத்தோடு கலந்து ஒரு வாரம் உலர வைத்து நடவு செய்து இதன் மேற்பரப்பில் இலைகளை வைக்கிறார். சாணம் மற்றும் இலை தழைகளையும் இயற்கை உரமாக்கி இஞ்சி உற்பத்தி செய்வதால் ரப்பர் புழுக்களை கட்டுப்படுத்த முடிவதாக தெரிவிக்கிறார் விவசாயி செல்வராஜ். ஆர்கானிக் முறையில் பண்ணும்போது எந்த விதமான நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குது. கெமிக்கல் போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு புழு இருக்கும். அந்த புழு ஒரு ரப்பர் சேர்ந்த விஷத்தன்மை சேர்ந்த ஒரு புழுவாக இருக்குது. அந்த புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு வேளாண் துறையில் கொடுக்கக்கூடிய கெமிக்கல்கள் சிபாரிசுகள் பண்ணக்கூடியதெல்லாம் நாங்கள் போட்டு பார்த்தோம். அதெல்லாம் எதுவுமே அட்டாக் பண்ணி கேட்கவே இல்லை. இந்த இயற்கை முறையில் பண்ணும்போது இதுக்கு மெயினான உரம் சாணியை நல்லா காய போட்டு பொடியாக்கி போடணும். அதுக்கு மேலே பன்னி குழங்குது ஒரு தலையை போடணும். அதுக்கு மேலே இந்த காற்று தூக்காமல் இருக்குது, அந்த கொலைகளை தூக்காமல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஓலையை போட்டோம்னா காற்று தூக்காமல் இருக்கும். 25 நாளையில் முளைக்க ஆரம்பிச்சிடும். முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் விதை இஞ்சிகள் சாதாரண இஞ்சிகளை விட அதிக உரைப்பு தன்மையோடு நார்ச்சத்தும் அதிகமாக உள்ளது என்றும் விவசாயி செல்வராஜ் தெரிவிக்கிறார். இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்படும் விதை இஞ்சிக்கு உள்ளூரில் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலும் வரவேற்பு அதிகரித்துள்ளது. நெல்லை, கன்னியாகுமரியிலிருந்து வந்து இஞ்சி விதைகளை அதிக அளவில் வாங்கிச் செல்வதாக செல்வராஜ் கூறியுள்ளார். தன்னை போன்றே மற்ற விவசாயிகளும் இயற்கை முறைக்கு மாற வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.